ஃப்ளாஷ்பேக் 100 டேஸில் 1 மில்லியன் வரோம் கைஸ். நம்ம தமிழ்நாட்டு மக்களை பற்றி எனக்கு தெரியும் கைஸ். எதாவது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். டேய், அது நான் தான்டா. 75 நாளைக்கு முன்னாடி ஒரு குழந்தை எவ்வளோ பாசிட்டிவாக ஆரம்பிச்சிருக்கு 1 மில்லியன் சேலஞ்சை. யாருக்காவது ஒரு அன்பு இருந்ததா, ஆதரவு இருந்ததா? ஒரு 3000 பேர்டா. அவங்கள நான் லவ் பண்ணுறேன்டா, அவங்கள நான் வந்து ஆராதிக்கிறேன்டா. ஓகே, மற்றவங்க எவனா இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிங்களா, ஷேர் பண்ணிங்களா, உன்னை ஃபாலோ பண்ணிங்களா? எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக 1 மில்லியன் பண்ணிடலாம் அப்படின்னு நம்பிக்கையில் இருந்தேன். ஒரு 800Kயாவது வந்திருக்கணும்லடா 75 நாளைக்கு முன்னாடி. என்னென்னமோ பண்ணிட்டேன்டா. அதாவது ஃபுட் ரிவ்யூ பண்ணிட்டேன், படம் ரிவ்யூ பண்ணிட்டேன், பாட்டு பாடி பார்த்துட்டேன், டான்ஸ் ஆடி. இன்ஃபேக்ட் என் படம் எடிட்டிங் போகுது. இதுக்கு நடுவில் நான் 75 நாள் வீடியோ போட்டிருக்கேன்டா. இது புலம்பல் தான்டா. முடிவு பண்ணிட்டேன்டா, குதிரை பேரம். அதாவது எவ்வளோ பேர் என்கிட்ட கேட்டாங்க 20K 30K வாங்கிக்கோன்னு. வாங்க மாட்டேன், என் மக்களை நான் நம்புனேன்டா. இனிமேல் குதிரை பேரம் தான்டா. டேய், பேசிட்டேன்டா. பெரிய இன்ஃப்ளூயன்சர் கம்பெனிஸ் கிட்ட பேசிட்டேன்டா. காசு, அதாவது அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற நிலமையில் இருக்குது. இன்னும் 25 நாள் தான் இருக்குது. ஓகே, ஏண்டா ஒரு ஃபாலோ பண்ணுறது என்ன எடுப்போகுது? ஃபாலோ பண்ணிட்டு போங்களேன்டா, இருந்துட்டு போகிறேன்டா. உங்களோட இதில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிறேனேடா. ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியலை. ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியது தானே. ஏப்பா, இல்லை பேசிட்டேன். குதிரை பேரம், ஃபுல் குதிரை பேரம் தான் முடிஞ்சுது. இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. சரி, பட் ஆனால் அதையும் வீடியோ போட்டேன் தான். அதுதான்டா 75th டே கைஸ். பட் என்னை ஃபாலோ பண்ண ஒரு 4000 பேர் இருக்கீங்க தெரியுமா? ஹேட்ஸ் ஆஃப்டா. சாதா ஹேட்ஸ் ஆஃப் இல்லைடா, பயங்கர ஹேட்ஸ் ஆஃப்டா. பாய்டா, லவ் யூடா. அதுக்கு தான் ஆக்சுவலி மெயினாக போட்டேன். என்னை ஃபாலோ பண்ண 4000-5000 பேருக்கு சொல்கிறேன், நம்ம வேறு மாதிரி போகிறோம், வேறு மாதிரி ஆகிறோம். பாய் கைஸ், பாய், லவ் யூ.